அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் விழாக்கால கொண்டாட்டம். இந்த தீபாவளியை அஸ்வின்ஸின் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள். கேரளாவுக்கு குடும்பத்துடன் சுற்றுலா வந்துள்ள தென்னாப்பிரிக்க முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஜான் டி ரோட்ஸ் இளைஞர்களுடன் கடற்கரையில் கிரிக்கெட் விளையாடி மகிழ்ந்தார். தென் அமெரிக்க நாடுகளில் ஒன்றான வெனிசுலா பாரம்பரிய நிகழ்வா ஆமை பந்தயம் நடந்துச்சு. வெனிசுலாவின் அரகுவா மாகாணத்தில் ஆண்டுதோறும் புனித பிரான்சிஸ் தின விழா கொண்டாடப்பட்டு வருது. அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான விழாவில் குழந்தைகளை மகிழ்விக்க ஆமை பந்தயம் நடத்தப்பட்டிருக்கு. பல வண்ணத்தில் அலங்கரிக்கப்பட்ட ஆமைகள் இந்த போட்டியில் கலந்துக்குச்சு. சான் பிரான்சிஸ்கோ டி ஆசிஸ் தேவாலயத்துக்கு வெளியே நடந்த இந்த பந்தயத்தில் குழந்தைகளும் பெரியவங்களும் கூடி தங்களது ஆமைகளை உற்சாகப்படுத்தினாங்க. விக்டர் மார்டினஸ் என்பவருக்கு சொந்தமான 20 வயதுடைய ரபாடோ என்று பெயரிடப்பட்ட ஆமை பந்தயத்தில் முதலிடம் பிடிச்சிருக்கு. கொரிய தீபகற்பத்தில் முதல் ராஜ்யத்தை நிறுவிய மன்னர் டாங்குன் நினைவாக வடகொரியாவில் தேசிய நிறுவன தினம் கொண்டாடப்பட்டது. சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்பு மன்னர் டாங்குன் கொரிய தீபகற்பத்தில் முதல் ராஜ்யத்தை நிறுவினார். இதையொட்டி வடகொரிய தலைநகர் பியாங்யாங்கில் உள்ள மன்னர் டாங்குன் நினைவிடத்தில் அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் வருகை தந்து மரியாதை செலுத்தினர். வடகொரியா மற்றும் தென்கொரியாவில் இந்த நாளில் விடுமுறை அளித்து தேசிய நிறுவன தினமாக கொண்டாடப்படுவது குறிப்பிடத்தக்கது. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் விழாக்கால கொண்டாட்டம். இந்த தீபாவளியை அஸ்வின்ஸின் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள்.